ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அர்ஜுன். ஸ்டார் லெவலில் இருக்கிறேன். உங்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் மீட் பண்ணல ரொம்பவே ஹாப்பி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா February 11. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் டேட்டு 10. ஸோ அதில் வந்து எனக்கு இன்கம் கிரெடிட் ஆகிருந்த என்னோடய இன்கம் டீட்டெயில் வந்து நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதான் என்னோடய இன்கம் ப்ரூஃபு. அதாவது இது வெஸ்டேஜில் வந்து எனக்கு கிரெடிட் ஆகிருந்த இன்கம் என்னென்ன இன்கம் வந்திருக்குன்னு காமிக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் போனஸ், அப்புறம் டேரக்டர் போனஸ், லீடர்ஷிப் போனஸ், அப்புறம் ட்ராவல் ஃபண்டு, கார் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டு, ஸ்கீம் ஃபண்டு வந்து நான் இன்னும் எலிஜிபிள் ஆகலை. ஸோ அது வரல. ஸ்கீம் ஃபண்டுங்கிற இயர்லி வருது. நான் ஹவுஸ் ஃபண்டு அப்படிங்கிறது எனக்கு வரல. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்து இது எல்லாமே என்னோடய இன்கம் தான். ஸோ இதில் வந்து எனக்கு டோட்டலாக வந்தது எல்லாமே 55,955 ரூபா என்னோடய இன்கம். என்னோடய பேங்க்கில் கிரெடிட் ஆனது 40,464 ரூபா. இந்த டிடிஎஸ்ங்கிறது என்னென்னா, இந்த வருவாய்த்துறையில் வந்து 1,119 ரூபா பிடிச்சிருக்காங்க. அது வருஷ இறுதியில் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸாக அந்த இன்கம் எல்லாமே நான் கிளைம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ உண்மையிலுமே வந்து அந்த இன்கம் டிரான்ஸ்பரண்ட்டாக வெஸ்டீஜ் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு சில நிறுவனங்கள் அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ வெஸ்டீஜ் வந்து இந்த ஜிஎஸ்டிலாம் பண்ணுறனால கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ அந்த வகையில் பேலன்ஸ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு நம்ம ஃபாரின் டூர் போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கார் வாங்குறப்ப அந்த ஃபண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சினா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயிலில் பாருங்கள், என்னோடய அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆன மாதிரி வெஸ்டீஜ் இதில் வந்து ஆப்பில் காமிக்குது. இதுக்கான நார்மல் மெசேஜ்லையுமே எனக்கு வந்துருச்சு. பட் இப்போ நான் வந்து யோனோ எஸ்பிஐ அப்படிங்கிற மொபைல் பேங்கிங்கில் நான் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது அந்த இதை காமிச்சா நம்ப மாட்டீங்க. ஆப்பில் கிரெடிட் ஆனது. நான் என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே காமிக்கிறேன். யோனோ எஸ்பிஐங்கிறது அஃபிஷியல் இந்த இதோட அஃபிஷியல் ஆப் எஸ்பிஐயோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் சென்ட்ரல் இருக்கு இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் ஆப் தான் இது. ஸோ இதில் என்னோடய டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடுறேன். பாருங்கள், என்னோடய நேம் போட்டிருக்கு. நான் டிரான்சாக்ஷன் வியூ அக்கௌண்ட் கொடுத்தா அக்கௌண்ட் ஷோ ஆகும். டிரான்சாக்ஷன் கொடுத்தா நான் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ எனக்கு வந்திருந்த அமௌண்ட்டை நான் டேரெக்டாக என்னோடய இன்னொரு இந்தியன் பேங்க்குக்கு வந்து மாற்றிருக்கேன். ஸோ இப்போ வெஸ்டீஜிலேருந்து வந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பார்ப்போமா? இங்கே பாருங்கள், வெஸ்டீஜிலேருந்து எனக்கு வந்திருக்க அமௌண்ட்டு பார்த்தீங்களா, வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். இது வந்து நான் வியூ டீட்டெயில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் அமௌண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40,464. அந்த நம்ம வெஸ்டீஜ் ஆப்லையுமே எவ்வளோங்க வந்திருக்குது? 40,464ங்களா? போனஸ் டீட்டெயிலுமே நான் போய் காமிக்கிறேன். 40,424. ஸோ இங்கேயுமே பாருங்கள் 40,464 ரூபா நம்ம வெஸ்டீஜ்லேருந்து இங்கேயே போட்டிருப்பாங்க. கம்பெனி பேர் வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் போட்டிருக்காங்களா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு. ஸோ இங்கேயுமே நல்லா தெளிவாக கொடுத்துருவோம், வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட்னு. ஸோ என்னோடய இன்கம் கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், அது இல்லாமல் போன மாதம் வெஸ்டீஜில் வந்து எனக்கு கிரெடிட்டான அமௌண்ட்டுமே நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, செகண்ட். அதாவது ஜனவரி மாதம் இங்கே பாருங்கள், ஜனவரி மாதம் எனக்கு 39,833 ரூபா வந்திருக்குது. இங்கே பாருங்கள் 10/2. ஓகேங்களா? 10ஆம் மாதம் பண்ண இன்கம் போன மாதம் எனக்கு வந்து கிரெடிட்டாக, அதாவது February இதில் வந்து எனக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள் 39,000 எனக்கு வந்து சம்திங் இன்கம் 833 ரூபா. ஜனவரி பண்ண இன்கமுக்கு February கொடுத்தாங்க. February மந்த்துக்கான இன்கம் தான் இப்போ காமிச்சிருந்த மார்ச் மந்த்து கிரெடிட்டான இன்கம் ப்ரூஃப். ஓகேங்களா? இப்போ மார்ச் மந்த்துக்கானது நெக்ஸ்ட் மந்த் வந்து கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து என்னோடய போனஸ் டீட்டெயிலில் ஜனவரி மந்த்து நான் கிரெடிட்டான அந்த இன்கம் நான் வந்து காமிக்கிறேன். பாருங்கள், ஜனவரி நான் கொடுத்துக்கிறேன். வருஷம் 2026. ஓகே, டன் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, 39,833 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு ஜனவரி மாதம் இன்கமே. ஸோ அதோட இன்கம் மீதி இங்கே என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறினது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையோடு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள். நானும் இன்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.